டியூல் டெலிஷன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் உத்தமபாளையம் பழைய வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர்கள் இப்போ பணியில் இருக்கிற அரசு ஊழியர்களாக சேர்ந்து தங்களுடைய கோரிக்கையை அரசுக்கு தெரிவிக்கும் விதமாக கருப்பு முக்கால் போட்டு தங்களுடைய கோரிக்கையை அரசுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு யார் ராஜமாணிக்கம் ஐயா தலைமை தாங்கினார். ஐயா சிறப்புரையாற்றினார். ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு இந்த பணியில் இருந்து ஓய்வு பெற்றவங்களுக்கு 2000 ரூபா தான் பென்ஷன் கிடைக்குது. இந்த 2000 ரூபா வச்சு எங்களால் குடும்பம் நடத்த முடியாது. இது அரசு எங்களுக்கு மறு பரிசீலனை செய்து 6800 ரூபா நீதிமன்ற உத்தரவுப்படி வழங்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர் நிகழ்ச்சி தொடர்ந்து காண்போம். கருப்பு முக்காடு ஒப்பாரி ஆர்ப்பாட்டத்திற்கு ஒவ்வொரு தாலுகா அலுவலகங்கள் முன்னாலும் ஒப்பாரி என்ற ஒரு அழகான ஒரு இமேஜை நம் அனைவருக்கும் உருவாக்கி கொண்டிருக்கும் மாநில துணைத் தலைவர் சகோதரர் அன்பழகன் அவர்களே, இந்த மாவட்டத்தின் ஓய்வு பெற்ற சங்கத்தின் மாவட்ட செயலாளர் ஈஸ்வரன் மற்றும் சுப்புராஜ் தேவேந்திரன் மற்றும் எனது மூத்த சகோதரர்கள் இங்கு ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் சகோதரிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் என்பதை உங்களுக்கு ஒரு வார காலமாக ஒவ்வொரு வாட்ஸ்அப்பிலும் நீங்கள் செய்தியை படித்து பார்த்திருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டிய திரைப்பட பாடல்கள் கூட உங்கள் காதில் செவி எட்டட்டும் என்பதற்காக அந்த பாடலையும் இந்த ஓய்வு பெற்ற சங்கத்தின் சார்பில் உங்களுக்கு ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய உண்மையான அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் எதிர்காலத்தில் நம்மளுடைய கோரிக்கைகளை வெல்ல வேண்டும் என்ற ஒரு புரட்சிகரமான எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஏன் இந்த ஆர்ப்பாட்டம், இந்த கருப்பு முக்காடு ஆர்ப்பாட்டம் ஏன்னா நம்ம 42 வருட காலமாக நம்ம கோரிக்கைகளுக்காக வேண்டி அரசிடம் மண்டியிட்டு போராடி ஒவ்வொரு அரசும் மாறி மாறி வந்தும் கூட இந்த ஏழ்மைப்பட்ட சத்துணவு திட்டத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றக்கூடிய ஊழியர்களின் நிலைமையை சிறிதும் எட்டி பார்க்கவில்லை, சிந்தித்து பார்க்கவில்லை. நாங்கள் ஒவ்வொரு போராட்டம் இல்லை, எத்தனையோ கட்ட போராட்டம் ஏற்கனவே கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பட்டை நாமமிட்டு போராட்டம், பிச்சை எடுக்கும் போராட்டம் வச்சிருந்தோம். ஆனால் இந்த அரசானது கொஞ்சம் கூட நம்ம ஓய்வு பெற்ற சங்கம் ஓய்வு பெற்று இன்னைக்கு வெறும் 2000 ரூபாய் பென்ஷன் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய நமது ஊழியர்களினுடைய நிலைமையை நீங்கள் நேரடியாக பார்த்தீர்கள் என்றால் மிகவும் நீங்கள் கண்ணீர் சிந்த வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். எத்தனையோ பேர் கோயில்களில் பிச்சை எடுத்து வாழ்கிறார்கள், எத்தனையோ பேர் நெருக்கலில், எத்தனையோ பேர் வேலைக்கு போற இடத்தில் மயங்கி விழுந்து இன்னைக்கு மருந்து மாத்திரை வாங்கக்கூடிய நிலைமைக்கு கூட அவர்களுக்கு அந்த 2000 ரூபாய் பென்ஷன் என்பது பற்றாக்குறை என்பதால் தான் இன்று அரசிடம் நமது கோரிக்கையான 6709 குடும்ப ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் கடந்த கால அரசுகள் சத்துணவு ஊழியர்களுக்கு 500, 1000 என்று கூட்டிக் கொண்டு 2000 பென்ஷன் என்பதை தொகுப்புதிய முறையில் நிறுத்திவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் இப்பொழுது ஆட்சிக்கு வந்த திமுக அரசானது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய பென்ஷன் தருவோம், நீங்கள் கேட்கக்கூடிய ஊதியம் தருவோம் என்று வாக்கு கொடுத்துவிட்டு 2313 படி உங்களுக்கு அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றோ 4.5 வருஷம் முடிச்சு இன்னைக்கு வரைக்கும் சத்துணவுன்ற வார்த்தை கூட அவர் வாயில வரல. அவருடைய வாயில இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் வாயில சத்துணவு அப்படின்ற வார்த்தை கூட இல்லை. அவருடைய எண்ணம் முறை காலை சிற்றுண்டி திட்டம், இதையே நிலைநாட்டணும் என்ற எண்ணத்தில் அவருடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப சத்துணவில் 42 வருட காலமாக பணியாற்றி இன்னைக்கு ஓய்வு பெற்று தள்ளாத வயதில் 70 இன்னைக்கு இருக்கக்கூடியவர்களுடைய நிலைமையை எண்ணிப்பார்கள். நம்மளுடைய கூட்டத்தில் இருக்கும் அனைவருடைய வயதில் ஐயோ
தேசம்